வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய பார்த்தீங்கன்னா, சூப்பராக முட்டை வச்சு ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறேங்க. இந்த குழி பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வச்சு நம்ம குழம்புல கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. ஆனால் நான் வந்து தனியாக குழி பணியாரமாக செய்ய போகிறேங்க. நல்லா காரசாரமாக செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துங்க. நான் ஏன்னா நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து கம்மியாக தாங்க சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு, சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்குங்க. முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா நல்லா அடித்து எடுத்துக்குங்க. முட்டை, வெங்காயம் போட்டிருக்க மசாலாலாம் நல்லா கலந்து வரணுங்க. அப்போ தான் முட்டையில் வந்து காரம், உப்பு எல்லாம் நல்லா ஊறி வரும். அதனால் நல்லா அடித்து விட்டிங்க. நுர வர அளவுக்கு அடிச்சிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்குங்க. இந்த வந்து முட்டை பணியாரம் வந்து நீங்கள் செஞ்சுட்டு தனியாக தொக்கு மாதிரி வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வந்து ஆம்லேட் மாதிரி தான் போட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாங்க தாங்க நம்ம குழி பணியாரத்தில் ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ வந்து ஒரு குழி பணியார கல்லை வச்சுக்கோங்க. கல் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை ஊற்றினோடனே தீஞ்சிரும். நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் ஆயில் தாங்க சேர்த்துக்கிறேன். எல்லா குழியிலையும் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கரண்டிலேயே மொண்டு ஒரு குழியிலேயே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுடுங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா முட்டையோட கலர் மாறி கருப்பு கலரில் ஆகிடுங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து செய்யுங்க. பாருங்கள், எல்லாம் சூப்பராக ஊற்றியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் வாங்க. உங்களுக்கு ஆயில் வேணுன்னா மேலே சேர்த்துக்குங்க. நான் வந்து ஆயில் வந்து நிறையவே சேர்த்துருக்கேங்க. அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு மேலெல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க இது. நீங்கள் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க, சைடிஷாகவும் செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கு பன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க நம்ம குழி பணியாரம். ரொம்ப சிம்பிளுங்க இது. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், நம்ம குழி பணியாரம் இட்லி மாவில் எப்படி செஞ்சால் எப்படி குண்டு குண்டாக வருமோ அதே மாதிரி தாங்க வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.